சற்று முன் வெளியான மிக முக்கிய அவசர அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மிக மிக முக்கியமான ஒரு அவசர அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க. அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ செல்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் அனைவராலுமே அனைத்து விதமான தரப்பு மக்களாலுமே யூஸ் பண்ணப்பட்டு வந்துட்டுருக்கு. ஒரு நாள் கேஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னா கூட நம்மளால் சமாளிக்க முடியாது. ஏன்னா விறகு அடுப்பில் இருந்து இப்போது வில்லேஜ்லேயும் சரி சிட்டிலையும் சரி இந்த கேஸ் அடுப்புக்கு மாறிட்டாங்க. இந்த நிலையில் கேஸ் சிலிண்டர் வாங்கக்கூடியவர்கள்லேயே இரண்டு விதமாக இருக்காங்க. ஒன்று சாதாரணமாக கேஸ் சிலிண்டர் வாங்கக்கூடிய மக்கள், இன்னொன்று கேஸ் சிலிண்டர் ஆனது உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தின் மூலமாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். இந்த ரெண்டு விதமான மக்களுக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மலாக வாங்கக்கூடிய மக்கள் யாருன்னா, சாதாரணமாக மாதத்துக்கு நீங்கள் ஒரு 900 ரூபா பே பண்ணி கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு இருப்பீங்க. அதற்கு உங்களுக்கு மானியமாக வெறும் 30 ரூபா 20 ரூபா அப்படி தான் கிடச்சிட்ருக்கும். ஆனால் இந்த உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தின் மூலமாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலாக இலவசமாக கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கொடுத்துருவாங்க. அண்ட் மாதமே பார்த்திங்கன்னா மானியமாக உங்களோட அக்கௌண்ட்க்கு 300 ரூபாய்க்கு மேலேயே இந்த மானியம் என்கிறது பெற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஸோ இவங்க தான் சாதாரண அண்ட் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் பயன்படக்கூடிய நபர்கள். சரி, அது என்ன முக்கிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ரெண்டு விதமான மக்களுக்குமே அவங்களோட கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு நீங்கள் எந்த கேஸ் சிலிண்டர் வாங்குகிற மக்களாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு உங்களோட இகேஒய்சி ஆனது கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ற தகவலை ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க. இதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரக்கூடிய 31/12/2024 தான் கடைசின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில மக்கள் மட்டும்தான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதாகவும், நிறைய பேர் இன்னுமே இந்த இகேஒய்சிங்கிறத கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து தான் அனைத்து மக்களையும் இகேஒய்சி வருகின்ற 31ஆம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் ஆனது ரத்து செய்யப்படும் அடுத்த மாதத்திலிருந்து 2025 முதல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் யாராச்சும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு அண்ட் அந்த கேஸ் புக் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் அப்படி பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் முதல் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படாமல் ரத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க. வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.